நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டாக் சினிமா பிரசன்ட்ல வெளிவந்த டாக் ஜெர்னல் டூ ஒரு செம்மையான விஷயம் தாங்க பார்க்க போறோம். இந்த டாக் சினிமா பிரசன்ட்ல வர எல்லா வெப் சீரிஸும் நம்ம உள்ளூர கம்பெனி மாதிரியே இருக்குங்க. இந்த லோகோ கூட அவங்களோட தான் அப்படியே அவங்க மாத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு நான் பிடிக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை ஆல் அடிங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு செம்மையான சீன் தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தா 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ ஹீரோனையும் வச்சிருப்போம். அந்த பையன் பேரு கார்த்திக், அந்த பொண்ணு பேரு நம்ம ரம்யான்னு வச்சுப்போம். இவங்க 2 பேர் சேர்ந்து இங்க செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க. வேற லெவல்ல இந்த சீன் எடுத்திருப்பாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாட்டாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் செம்மையா மேட்டர் பண்ற சீனை கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல காட்டுவாங்க. நம்ம ஆளு ஹீரோனியை பின்னாடி வச்சு நல்லா குச்சிட்டே இருக்கும் போது இங்க என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவுங்க. அவனோட ஃப்ரெண்டு பக்கத்துல பெட்ல படுத்திருப்பான். அவனை போட்டு பின்னாடி ஓட்ட போட்டுட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே அவன் ஃப்ரெண்டு வேகமா எழுந்து நின்று, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, என்ன போட்டு போர் போட்டுட்டு இருக்க பைத்தியக்கார நாயே அப்படின்னு சொல்லி திட்டும் போது, இல்ல மச்சான் கோச்சிக்காத அப்படின்னு சொல்லும்போது, என்ன கோச்சிக்காத, கொஞ்சம் இருந்தா என்ன நாட்டு முடிச்சிருப்பியே அப்படின்னு திட்டும் போது, இல்ல மச்சான் கனவுல என் ஆள் வந்தா நான் அவ கூட வந்து சந்தோஷமா இருந்தேன்டா, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு, என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆள் தான் இருக்காளே, நேரம் அவள்கிட்ட போக வேண்டியதானே, இங்க கனவுல என்ன பண்ணிட்டு இருக்க, பேசாம அவ ராணியை கூப்பிட்டு நீ அவளை மேட்டர் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொன்னா, தயவு செய்து அந்த பேர் சொல்லாம மச்சான், அந்த பேர் கேட்கும் போதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அவளோட ஞாபகமா இருக்கு, அவ கூட வாழ்ந்த நாட்கள்லாம் அப்படின்னு வாய் திறக்கும் போது உடனே அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லனா, தயவு செய்து உன்னுடைய ஸ்டோரி நீ பார்த்தா எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்க, என் காதுல ரத்தம் வருது அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல மச்சான் சொல்றது கேளு, நானும் ஆளு கனவுல பார்க்கும் போது அடிக்கடி எங்களுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாடும்போது அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லனா, தயவு செய்து பாடுற பாட்டு நிப்பாடுறா, காதுல எனக்கு ரத்தம் வருது ஏற்கனவே அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லாருன்னா, இல்ல மச்சான் உனக்கு சரியா தெரியாது, அவன் இருந்தாலும் டார்ச்சலா இருக்கு, அவன் இல்லைனாலும் என்னால இருக்க முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க தூரத்துல ஒரு பொண்ணு கடையை போட்டிருக்கா. அவ கடையை போட்டு ஏதோ லேகியம் வித்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ 2 பேரும், என்னடா அங்க கூட்டமா இருக்கு, என்ன விற்கிறாங்கன்னு தெரியலையே, சரி அங்க போய் பாப்போமா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, கொஞ்சம் இருடா அங்க ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதே போல அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அவரை நிப்பாட்டி இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஆமா அங்க என்ன நடக்குது, என்ன விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஒண்ணு இல்லப்பா, இளமையா இருக்கிறதுக்கான மருந்து அந்த பொண்ணு விற்கிறா, ஏற்கனவே நான் ஒரு முறை வாங்கிட்டேன், அது நல்லாவே இருக்கிறதால இன்னைக்கு இன்னொன்னு வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சரி மச்சான் அங்க போய் பாக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லனா, இல்ல மச்சான் நான் முதல்ல போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் நீ அங்க வா, நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா நேரா அந்த கூட்டத்துல போயிட்டு விலகி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வேற லெவல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுத்துட்டு இருக்கா. பார்க்கவே செம்ம அழகாவும் ஹாட்டாவும் இருப்பாங்க. இப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா நம்ம ஹீரோடைய காதலி இருக்கா தெரியுமா, ராணி, அதாங்க கனவுல வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு, அதே பொண்ணுதான். அந்த பொண்ணுடைய கணவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து மருந்து வாங்குறாரு. உடனே இவன் பார்த்துட்டு இவன் ராணியோட கணவராச்சு, ஓஹோ ஓகே அப்ப நைட்டு செம்ம மேட்டர் இருக்கு போல அப்படின்னு இவன் மனசுகளே நினைச்சிருக்கான். இப்ப அவங்க வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றானா அந்த மருந்தை பாக்குறான். இந்த மருந்து சாதாரண மருந்து மாதிரிதானே இருக்கு, அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து விற்கிற பொண்ணு செம்மையாவே பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கான். இப்படியே சைட் அடிச்சுட்டு நம்ம என்ன பண்றா, நேரம் ஹீரோ கிட்ட வந்துட்டு வா மச்சான் போலாம் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா மருந்து வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஹீரோ. அதுக்கு இவன் என்ன சொல்லனா, அது சாதாரண மருந்து தான்டா, அதுல ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றா, மச்சான் எனக்கு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருவா அப்படின்னு சொல்லும் போது, எங்கடா போற அப்படின்னு இவன் கேட்கறான். இல்ல மச்சான் எனக்கு பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வந்துறேன்டா அப்படின்னு சொல்லும் போது, ஏன்டா இதெல்லாம் வீட்லயே போக மாட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இப்பதான்டா வருது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கழட்டி விட்டுட்டு இப்ப இவன் என்ன பண்றான், பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அந்த மருந்து விட்டாங்க இல்லையா அந்த பொண்ணு கிட்ட தாங்க போறான். போயிட்டு அந்த பொண்ணு வெறிக்க பார்க்கும்போது அந்த பொண்ணு இவனை ரொமான்டிக்கா பாக்குது. பார்த்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா சைலண்டா பேக் சைட்ல இருக்கிற ரூம்குள்ள போறா. இப்ப இவனும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடு பார்க்கலாம். செகண்ட் எபிசோட பார்த்தோம்னா உள்ள போன பொண்ணு அவ பெட்ரூம்ல தன்னோட பெட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவளை பார்த்துட்டு கிறங்கி நிற்கும் போது இப்ப இது என்ன பண்றான்னா தன்னுடைய சாரி கொஞ்சம் கொஞ்சமா தூக்குறா. இத பார்க்க அவனுக்கு செம மூடாயிடுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூக்க அவனும் அவகிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ற சீன்ஸ் எல்லாம் வேற லெவலா காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன் ஒரு 10
நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் பண்ற சீனை செம்ம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா ரெஸ்ட்ரூம் போறான்னு சொல்லிட்டு போனான் இல்லையா, அவன் என்ன பண்றானா இந்த பொண்ணை நினைச்சு தனக்கு தானே சுயன்பம் பண்ணிட்டு இருந்திருக்கான். சுயன்பம் பண்ணி முடிக்கிற நேரம் பார்த்து நம்ம ஹீரோ டேய் போயிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மச்சான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேண்டை போட்டுட்டு நேரம் ஹீரோ கிட்ட வரான். வந்தவன் என்ன சொல்றான்னா சாரி மச்சான் கொஞ்சம் போறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொன்னா மூதேவி நீ எதுக்கு பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும், உன் கையை நல்லா பாரு, என் கையை நீ பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டு கையை மறைச்சிக்கிறான். உடனே ஹீரோ என்ன சொல்லனா செஞ்சனா உண்மையானதே அந்த பொண்ணு செய்யணும்டா, இதே மாதிரி தனக்கு தானே பேசுவேன் பணத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது நீ மட்டும் என்ன நீ போய் திருப்தியா பண்றியா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கும்போது இல்ல மச்சான் என்னோட ஆளுகிட்ட நான் போலாம், பட் என்ன பிரச்சனைனா அது ஒரு கிராமம்டா, நான் அங்க போனோம்னா எல்லாத்துக்கும் ஈஸியாவே தெரிஞ்சிடும், அப்புறம் எப்படி நான் ஆணையை மேட்டர் பண்றது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, உனக்கு ஓகேனா சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி சொல்றா என்ன ஐடியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்றானா மச்சான் சிம்பிள் ஐடியாடா, நீ வேணா புடவை கட்டிக்கோ அப்படின்னு இவன் சொன்ன உடனே அவன் ஹீரோ என்ன பண்ணானா பலாரம் ஒரு அறை விட்டுட்டு யாரடா புடவை கட்ட சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அதுக்கு அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா முதல்ல முழுசா கேள்றா அதுக்கப்புறம் அடிடா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான். சரி சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றா ஒண்ணு இல்ல மச்சான் நீ என்ன பண்றனா நைட்ல புடவை ஜாக்கெட் போட்டுட்டு ஒரு பொண்ணு மாதிரியே போயிட்டு உன்னுடைய ஆளோட வீட்டை தோற உன்னை பார்த்தோன்னே அவ ஷாக் ஆடுவா, அதுக்கப்புறம் நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது செம்ம ஐடியா மச்சான் இன்னைக்கு நைட்டே நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இந்த சீனை பேக்கப் பண்ணா இப்ப நைட் டைம் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி பொண்ணு வேஷம் போட்டுட்டு நம்ம ஹீரோனோட வீட்டு கதவு ஓபன் பண்ணா அங்க நம்ம ஹீரோயின் அங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னா அவனை உள்ள கூப்பிட்டுட்டு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ நிறைய என்ன மறந்துருப்பேன்னு நினைச்சேன், இவ்வளவு நாளா நான் வச்சுட்டு திரும்ப வந்திருக்க, இது ஒரு கிராமம் இங்க இறக்கி பார்த்தானே என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா உன் கூட மேட்டர் பண்ணதுல இருந்து வானாவே இருக்குதுடி, தயவு சரி என்ன போன்னு மட்டும் சொல்லாத, ஒரே ஒரு முறை உன் கூட மேட்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, என்னோட வீட்டுக்காரர் வந்தாருன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லும்போது தயவு செய்து நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி என்ன பண்றானா இவன் வலுக்கட்டாயமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோனிக்கு மூட் ஆயிடுதுங்க. அப்புறம் என்ன இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பெட்ரூம்ல வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இவன் போட்டுட்டு அந்த சாரியிலே அப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தனா இவங்க வீட்டு கதவு யாரோ தட்டுறாங்க. இவன் கட்டியிருக்க சாரி பார்த்தனா கொஞ்சம் ஹாட்டா தாங்க இருக்கும். உடனே இது என்ன பண்றனா சரி ஓகே வந்தது யாருன்னு தெரியல, நீ போய் கபோர்ட் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அவனை கபோர்டோட சந்தில போய் பதங்க வச்சுட்டு இவங்க போயிட்டு கதவு ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணோடனே நம்ம ஹீரோன் ஹஸ்பண்ட் என்ன சொல்றா உனக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்ணை மூடுன்னு சொல்லும்போது தயவு செய்து நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன் நீங்க அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே சொல்லிட்டு கையில ஒரு உருண்டையான குலாப் ஜாமுன் மாதிரி எடுக்கிறாங்க. இது வேற எதுவும் இல்லைங்க அந்த பொண்ணு விட்ட அந்த மருந்து தாங்க. அந்த சிட்டுக்குருவில ஏத்த இவர் ஆல்ரெடி ஒன்னு சாப்பிட்டணும் உனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கணும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோனி இதை பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் டேஸ்டாவும் இருக்குன்னு சொல்லி சாப்பிடும் போது அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு செம்ம மூடாயிட்டு பெட்ரூம்ல தள்ளிட்டு வந்து நம்ம ராணியை வச்சு அவங்க ஹஸ்பண்ட் வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கதை சொந்தல ஒழிஞ்சிட்டு இருந்த நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு செம மூடாயிடுது. சைலண்டா இவர் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய பெட்ரூம் கதவு திறந்துட்டு வெளியே ஓடிறாரு. டப்புனு என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு ராணியோட ஹஸ்பண்ட் திரும்பி பார்க்கும்போது கதவு திறந்துருக்கு. அதை பார்த்துட்டு நான் கதவு மூடி இருந்தேனே எப்படி திறந்தது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோனி அவரை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பண்ற ஹார்ட் சீன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இதே நேரத்துக்கு அந்த வெளியில ஓடி போன ஹீரோ தாங்க காட்டுறாங்க. சாரி கட்டிட்டு நடு ரோட்ல இருட்டுல ஓடிட்டு இருக்கான். ஐயோ என்னால அடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பியை பிடிச்சிட்டு அவன் ஓடும் போதே இந்த வெப்போட 2வது பாட்டை முடிச்சிருப்பாங்க. நாம கூடிய இதனுடைய அடுத்த வீடியோஸை பார்த்துடலாம்.